காஃபி வீட்டில் யாரெல்லாம் ஒன்றா குடிப்பீங்கன்னு சொல்லுங்கள். காஃபி காய்ச்சுறது என்னமோ 6 மணிக்கு. ஆனால் ஒவ்வொருத்தரும் குடிக்கும்போது சூடு பண்ணி காஃபி ரெடி பண்ணி குடிக்கணும். ஏன்னா வீட்டில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைமில் எழுந்திரிப்பாங்க. நாள் கிழமை நேரம் எல்லாமே ரொம்ப வேகமாக போயிட்டு இருக்கு. இப்போ தான் காலையில் பொழுது விடிஞ்ச மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே நைட் ஆகிடுது. வன்சிக்குட்டி நானும் ரெகுலராக காலையில் எழுந்துட்டு கொஞ்சம் மாடி தோட்டத்துக்கு போயிட்டு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு தான் கீழே வருவோம். காலையில் இட்லி சுட்டு இட்லி உப்புமா, பாப்பாவுக்கு இட்லி உப்புமா தான் கொடுத்து ஊட்டி விட்டேன். லஞ்சு பாக்ஸுக்கு பருப்பு சாதம். அமாவாசைனால காலையிலேயே இன்றைக்கி சமையல் ஒர்க்லாம் முடிச்சாச்சு. பாப்பாவை ஸ்கூலில் விட்டுட்டு ரிட்டன் ஆப்ஷன் வாங்க வெளியே போயிருந்தோம். அங்கே லைட்டாக பசிச்சதுனால ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு வந்துட்டோம். ஒரு வழியாக வீட்டில் சமைச்சதுனால கொஞ்சம் மைண்டு ரிலாக்ஸாக இருந்தது. சாப்பிட்டுட்டு வன்சி குட்டியை பிக்கப் பண்ண ஸ்கூலுக்கு கிளம்பிட்டேன்.